அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்யூர்டு பென்ஷன்ஸ் ரிட்டர்ன் அஸ் கவர்மெண்ட் பேக் ட்ராக்ஸ் ஆன் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2004ல் வந்து நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஓல்டு பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதில் தான் வந்து நமக்கு மாசம் மாசம் பென்ஷன் வாங்குறது நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது இருந்திருந்தாங்கன்னா வாங்கியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் வயசானவங்களும் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது அது ஒரு மாசம் மாசம் பென்ஷன் வராம டைரக்டாவே வந்து ஒரு செட்டில்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்துச்சு. ஆனா மத்திய அரசாங்க ஊழியர்கள் எல்லாமே போராட்ட தொடர்ச்சியா பண்ணிட்டே தான் இருந்தாங்க. என்னன்னா எங்களுக்கு பழைய ஓய்வூதிய முறை தான் தேவைப்படுது. இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கமும் இந்த ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக நிறைய ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த வகையில கடைசியா ஒரு பிளானுக்கு வந்து யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. ஒப்புதல் தெரிவிச்சுட்டாங்க. என்ன புது திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு பேர் யுனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன யுனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல வந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பத்தின சிறப்பு அம்சங்களை தான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை படிச்சாலே போதும் நமக்கு. சரிங்களா? சரி, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயீஸ் இன் தி சென்ஸ் இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே. Central government employees will now be eligible to get 50% of the average basic pay drawn over the last 12 months before the superannuation அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மத்திய அரசாங்க ஊழியரா இருக்கீங்க. நீங்க ஓய்வு பெறுறதுக்கு முன்னாடி ஒரு 12 மாசம் இருக்கு இல்லையா? இந்த லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல எவ்வளவு சேலரி வாங்குறீங்களோ அந்த சேலரிக்குன்னு ஒரு பேசிக் பே அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு மேலதான் இந்த அலவன்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்க லாஸ்ட் 12 மந்த்ஸ் வாங்கக்கூடிய சேலரியில பேசிக் பேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பேசிக் பேல 50% வந்து உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷனா வரப்போகுது. மத்திய அரசாங்க ஊழியர்களா இருந்தா. சரிங்களா? அதுதான் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமோட முக்கியமான ஒரு விஷயம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். நீங்க கடைசியா லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல என்ன சேலரி வாங்குறீங்களோ, சேலரி அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30K இருக்குன்னா, அதுக்கு மேல அலவன்சஸ் அது இதுன்னு போட்டு ஒரு 45K 50K கிட்ட வரும். ஓகேவா? இப்போ இதுதான் பேசிக் பே. இதெல்லாம் வந்து அலவன்சஸ் அப்படின்னு வரும். நீங்க லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல ஒரு 45,000 வாங்குறீங்க அப்படின்னா, அதுல பேசிக் பே அப்படிங்கிறது 30,000. இதுல ஒரு 50% அப்படின்னா ஒரு 15,000 வந்து உங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷனா வரும். ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன், எக்ஸாம்பிள் கால்குலேஷன் தான் அதெல்லாம். சரிங்களா? ஸோ மாசம் மாசம் நீங்க வாங்கக்கூடிய பேசிக் சேலரியில இருந்து ஒரு 50% வந்து மாசம் மாசம் பென்ஷனா வரப்போகுது. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? அடுத்தது இப்ப நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிக்கோ கணவருக்கோ அந்த பென்ஷன் போகும் இல்லையா? அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 60% போகும். அந்த பென்ஷன்ல 60% இப்போ உங்களுக்கு கொடுக்கறது நீங்க வாங்கின பேசிக் பேல 50% கொடுக்குறாங்க. கரெக்டா? பென்ஷன் அப்படிங்கிறது வாங்கின பேசிக் பேல 50%. இதுவே நீங்க இறந்துட்டீங்கன்னா இந்த பென்ஷன்ல ஒரு 60% தான் வந்து கொடுப்பாங்க. சரியா? 10,000 வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க பென்ஷன் அப்படின்னா நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு 6,000 கொடுப்பாங்க. சரியா? உங்க மனைவிக்கோ கணவனுக்கோ. ஸோ அப்ப இறந்து போயிட்டா என்ன நடைமுறை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இப்போ மினிமம் பென்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா மினிமமா ஒரு 10,000 வந்துருங்க. ஓகேவா? அதாவது இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் இருக்கு இல்லையா? இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா? இதோட எலிஜிபிலிட்டியே பார்த்தோம்னா மினிமம் 10 இயர்ஸ் வந்து நீங்க கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்திருக்கணும். மத்திய அரசாங்க ஊழியரா இருந்திருக்கணும். மினிமம் மினிமம் 10 வருஷமாவது நீங்க ஒரு அரசு ஊழியரா இருந்தா மட்டும்தான், மத்திய அரசாங்க ஊழியரா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் நடைமுறைக்கு வரும். உங்களுக்கு செல்லுபடி ஆகும். அப்படிங்கிறப்ப மினிமமா ஒரு 10 இயர்ஸ் இருக்கணும். அதுதான் 10 வருஷம் ஒருத்தர் கரெக்டா 10 வருஷத்துல ரிட்டையர் ஆகுறாரு. கவர்மெண்ட் வேலைக்கு 50 வயசுல வராரு, 60 வயசுல ரிட்டையர் ஆகுறாருன்னு ஒரு கணக்கு எடுத்துப்போமே. அப்படிங்கிறப்ப அவர் 10 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. அவர் அந்த 10 வருஷம் வேலை செஞ்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு பென்ஷன் எவ்வளவு வரும்னா 10,000 ரூபாய் வரும். அதுதான் இந்த 3வது பாயிண்ட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்படியே ஸ்டேட்மெண்டா கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆஹ் நிறைய விதத்துல கேட்கலாம். மெயின்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? பென்ஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பென்ஷன் ஹிஸ்டரியை பத்தி அப்படியே எழுதிச்சிடலாம். ஓல்டு பென்ஷன், நேஷனல் பென்ஷன் திட்டம், அடுத்தது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், அப்படி இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பிரிச்சு எழுதலாம். சரிங்களா? குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் ரெண்டுத்துலயுமே இம்பார்ட்டண்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிவி சோமநாதன் அப்படிங்கிற அவர் தலைமையில ஒரு கமிட்டி போடப்பட்டுச்சு 2023. ஓகேங்களா? டிவி
சோமநாதன் கமிட்டி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. டி.வி. சோமநாதன் கமிட்டி தான் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாநில அரசாங்கங்கள் வேணும்னா இந்த ஒரு நடைமுறையை பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிறதும் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த பழைய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஜான்வரி 1 2024க்கு அப்புறமா. ஓகேங்களா? ஜான்வரி 1 2024க்கு அப்புறமா யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலையில மத்திய அரசாங்க வேலையில சேர்ந்தாங்களோ அவங்களுக்குலாம் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிஃபைடு யூபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1 2025 நடைமுறைக்கு வரப்போகுது. சரிங்களா? ஏப்ரல் 1 2025 வரைக்கும் 25ல இருந்து நமக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி வேலையில இருக்கக்கூடிய ஆட்கள், ஆல்ரெடி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட புதுசா வேலைக்கு வரவங்க மட்டும் இல்ல, ஆல்ரெடி வேலையில இருக்கவங்க, ஓய்வூதியம் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்க கூட இந்த ஒரு நடைமுறைக்கு மாறணும்னா மாறிக்கலாம் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் நேற்று சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ கேபினெட் அப்ரூவல் கிடைச்சிருச்சு. புதிய பென்ஷன் திட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம் ஆர் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி பார்க்குறப்ப நமக்கு இன்னும் 2 அப்ரூவல் வந்துச்சு. நேற்று கேபினெட் மீட்டிங் நடந்தாலே நிறைய அப்ரூவல்ஸ் வரும். அதில் இன்னும் 2 அப்ரூவல் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த யூனியன் கேபினெட் ஆன் சாட்டர்டே கிளியர்ட் அ ப்ரப்போசல் டு போல்ஸ்டர் பயோடெக்னாலஜி பேஸ்டு மேனுஃபேக்சரிங். அதாவது பயோடெக்னாலஜி பேஸ்டு மேனுஃபேக்சரிங்கை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக பயோ E3 அப்படிங்கிறத ஒரு பாலிசியா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதுக்காக பயோ E3 பாலிசி எதுக்காக அப்படின்னா பயோடெக்னாலஜி பேஸ்டு மேனுஃபேக்சரிங் அதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக. பயோ E3னா என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பயோ E3 அப்படின்னா பயோடெக்னாலஜி ஃபார் எக்கானமி, என்விரான்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? எக்கானமி, என்விரான்மெண்ட், அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பயோடெக்னாலஜி பயோ E3 அப்படிங்கிற பாலிசி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பயோடெக்னாலஜி பேஸ்ட் மேனுஃபேக்சரிங்கை ப்ரமோட் பண்றதுக்காக இந்த ஒரு பாலிசி. இந்த பாலிசியை யார் நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் இதை பண்ண போறாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஒரு பயோடெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனை கொண்டு வந்து அதன் மூலியமா பயோடெக்னாலஜி பேஸ்ட் மேனுஃபேக்சரிங்கை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி செயல்படுத்த போறாங்க. பயோ E3 அப்படிங்கிறது பாலிசி. பயோ E3 பாலிசினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயோடெக்னாலஜி பேஸ்ட் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் அப் பண்றதுக்கு, ப்ரொமோட் பண்றதுக்கு. பால்ஸ்டர் அப்படின்னா அதான் அந்த மீனிங், பூஸ்ட் அப் ஆர் ப்ரொமோட் அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகேவா? ஸோ பயோ E3 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ பயோ E3னா என்னது? பயோடெக்னாலஜி ஃபார் எக்கானமி, என்விரான்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வரணும். நமக்கு ஞாபகத்துக்கணும். எக்கானமி, என்விரான்மெண்ட், அப்புறமா எம்ப்ளாய்மெண்ட். MNOன்னு படிப்போம். ஓகேங்களா? ஏபிசிடியில் MNOன்னு வரும். கரெக்டா? அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். எக்கானமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி. சரியா? பயோ E3 பாலிசி. அடுத்ததா பார்த்தோம்னா இன்னொரு பாலிசி, ஐ மீன் பாலிசியில் இன்னொரு ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ 2-3 ஸ்கீமா இருந்ததை ஒரே பேருக்கு கீழே செயல்படுத்த போறாங்க. ஓகேங்களா? கேபினெட் ஆல்சோ merged 3 schemes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 schemes ஆஃப் சயின்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் இன்டு ஒன் கால்ட் விக்யான் தாரா அப்படிங்கிற ஸ்கீம். ஓகே, விக்யான் தாரா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய இந்த விக்யான் தாரா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கீழே 3 ஸ்கீமா இருந்ததா அப்படியே ஒன்னா மாத்திருக்காங்க. ஓகேவா? அது என்னென்ன தனித்தனி ஸ்கீம்ஸா இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்கீம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஹியூமன் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது இனோவேஷன், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இன்னொரு விஷயம். இந்த 3த்தையும் சேர்த்து ஒரே விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்ல பார்க்கணும்னா நமக்கு தினமணி பேப்பர்ல இந்த தமிழாக்கம் அப்படியே கொடுத்திருந்தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஸோ விக்யான் தாரா அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு கீழே ஒரு 3 திட்டத்தை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 திட்டங்கள் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஹியூமன் கெப்பாசிட்டி பில்டிங். ஓகேங்களா? ஃபுல்லா ட்ரைனிங் பேஸ் பண்ணி, கெப்பாசிட்டி பில்டிங்னால ட்ரைனிங் பேஸ் பண்ணி. அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதையும் இதோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்தது இனோவேஷன், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. ஓகேங்களா? இனோவேஷன், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி. இனோவேஷனா புதுசாக கண்டுபிடிக்கிறது, அந்த டெக்னாலஜி டெவலப் பண்றது, அதை டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா
சந்தைப்படுத்துறது அந்த மாதிரியான ஒரு மீனிங். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து இந்த 3 ஸ்கீம்ஸையும் ஒரே ஸ்கீமா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரே ஸ்கீமா கொண்டு வந்ததோட பேர் என்னன்னா, விக்யான் தாரா அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ்க்கு கீழ கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான நியூஸா இருந்துச்சு. சரியா? ஸோ மத்தபடி பார்க்குறப்ப நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயே வந்தது எல்லாமே பார்த்தோம்னா, இந்த யூனியன் கேபினட்டோட அப்ரூவல்ல பத்தி தான் குடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ மத்தபடி நமக்கு எக்ஸ்பிளைனர்ஸ் பேஜ் சண்டேனா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு பெருசாலாம் நமக்கு எக்ஸாம்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற அளவுக்குலாம் இல்ல. சரிங்களா? ஸோ மத்தபடி இந்த பார்த்த விஷயங்கள நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல குடுத்த இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பத்தி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.